என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் விஜயை பற்றி சில கிண்டல் பண்ணிலாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறேன். சரிங்களா? நம்ம எல்லாரையுமே கிண்டல் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக நான் என்னவோ ஒரு விஜய் மேலே ஒரு வன்மமாக இருக்கிற மாதிரியோ அப்படிலாம் உண்மையிலே கிடையாது. நமக்கு யார் மீதும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நம்ம ஒரு பத்திரிகையாளர் மாதிரி நம்ம ஒரு நடுநிலையாக தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு நடுநிலையில் இருந்து விஜய்க்கு சில அறிவுரைகள், நம்ம சொல்கிற அறிவுரையெல்லாம் அவங்க கேட்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மக்களாவது கேட்டு பரவாயில்ல, இவர் சுந்தர் சொல்கிற அறிவுரை நல்ல அறிவுரை தான் அப்படின்னு நினச்சாக்கா அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்கள ரீச் ஆகும். பாருங்கள், அவர் எனக்கு ஒரு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நான் சொல்கின்ற செய்திகள்லாம் இப்படி தான் போய் ரீச் ஆகணும். ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு தடவை, இது அவங்க விஜயை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நான் ஒரு தடவை சென்னையில் மழை அதிகமாக வந்தது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு 6 லட்சம் ரூபாய் ஆனால் அதுக்காக நான் ஒதுக்கியிருந்தேன். அப்போது மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறது? நீங்கள் நல்லது செய்கிறதுக்காக போய் ஒரு உதவி பண்ணுறதுக்கு போனீங்கனாலுமே ஒரு கூட்டமாக வருவாங்க, ஒரு ஸ்டாம்பீட் நடக்கும், அது பிரச்சனை பெருசாக இருக்கும். ஸோ அந்த கூட்டத்துக்கு நாம் உதவி பண்ணுறதுக்கு போகிறோம், நிவாரண பொருட்களை வழங்குறதுக்கு போகிறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். ஸோ அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாலண்டியர் பேஸ் இருக்க வேண்டும். ஒரு போலீஸ் துணை தேவைப்படும், ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே ரெடியாக நிற்கணும். நான் யாரோ முகம் தெரியாத ஒரு ஆள், நான் போய் போலீஸ் கேட்டேன், சார் நான் கொஞ்சம் உதவி பண்ண போகிறேன், மக்களுக்கு நிவாரணப் பொருளுக்கு கொடுக்குறேன், ஒரு 4 போலீஸ் அனுப்புங்க, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அனுப்புவாங்களன்னா சந்தேகம்தான். சரி, அப்போ நான் என்னுடைய மனைவிகிட்டும் என்னுடைய மகன்கிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கிட்ட நம்ம போய் ஒரு உதவி கேட்போம். அரசியல்வாதிகள் சொன்னால் போலீஸ் வரும், ஆம்புலன்ஸ் வரும், அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க வாலண்டியர்ஸாக எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவாங்க, நம்மளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிவாரணப் பொருட்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது என்னுடைய மனைவியும் மகனும் அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இல்லை, நீங்கள் இதை பண்ணிங்கனாலும் உங்கள் மேலே அரசியல் சாயம் பூசப்படும், அரசியல் சாராமல் இருக்கிற யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்கள் இப்போ உதவி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சுருந்தாங்க. பல நல்லது செஞ்சதாக சொல்லிக்கினாங்க. இவங்க என்ன நல்லது செஞ்சாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் அப்படியே சொல்லிக்கினாங்க. நீங்கள் அரசியல் கட்சி அப்படின்னு வந்துட்டிங்கனால் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாத்தையும் எதிர்கட்சிகள் பேச தான் செய்வாங்க. அதில் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஓடின்னு இருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்காக ஒரு நிதி திரட்டி இருக்கிறாங்க. அந்த நிதி திரட்டும்போது பல நடிகர்கள் 20,000, 25,000, 50,000லாம் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க. சத்யராஜனுடைய மேக்கப் மேன் 25,000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் விஜய் 500 ரூபா கொடுத்துருக்கிறார். அது கூட விஜய் கொடுத்தா மாதிரி தெரில, விஜய் நற்பணி மன்றம் தான் 500 ரூபா கொடுத்துருக்குது. அந்த விஜய் நற்பணி மன்றத்துக்கு வந்த காசு விஜய் கிட்டேருந்து தான், அவங்க ரசிகர்கள் கிட்டேருந்து தான் தெரியாது. அப்போ அதை பற்றி நான் என் நண்பர்கள்கிட்ட பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், எங்கள் இலங்கை தமிழர்களுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த டொனேஷன் கொடுத்த அத்தனை பேருமே ஒரே ஒருத்தர் கூட ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு இல்லை. ஆனால் இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற விஜயனுடைய மனைவி ஒரு இலங்கை தமிழர், ஈழத்தமிழ்ச்சி, திருமணம் பண்ணிக்கின்னு எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருக்கிறவர், இவ்வளவு பெரிய பாரம்பரியமான சினிமா இதில் இருந்தால் அவங்க அப்பாவும் டைரக்டரு, இவரும் ஒரு நல்ல நடிகர் இருந்தவர், இவர் வெறும் 500 ரூபா கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய மனைவி ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த கிராமத்துலேருந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு டொனேஷன் வந்தால் கூட நான் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்.
இல்லைன்னா அது கோயிலுக்கு ஆக மரியாதை இல்லை, நம்ம பொண்டாட்டிக்கு ஆக மரியாதை. அட்லீஸ்ட் நம்ம மனைவியோட முகத்தை பார்த்தாவது ஒரு 1000 ரூபாயாவது கொடுத்துருப்போம். ஸோ ஆனால் இவர் வந்து வெறும் 500 ரூபாய் தான் கொடுத்துருக்கிறார். அதுவும் இவர் கொடுத்தாரா ரசிகர் மன்றம் கொடுத்ததான்றது தெரியல. ஸோ இவருடைய ஈகை குணம் இவ்வளோதான் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா இப்போல்லாம் இவர் அரசியலுக்கு வந்துடவே எதிர்க்கட்சிகள் இந்த பழைய வீடியோவெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த பழைய வீடியோவெல்லாம் நம்ம எங்கே பார்த்தோம்? சரி, விஜய் மக்கள் இயக்கம் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இல்லைங்களா? நான் வந்து டிசம்பர் 14ஆம் தேதி 2023 அப்போ தான் அந்த அதிகமான மழை பெஞ்சது. ஹை அப்படின்னு கொடுத்தேன். ஒரு நாள் வரைக்கும் பதில் வரல. சரி, ஒரு ஹைன்னு சொன்னால் எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் லுக்கிங் டு டூ சேரிட்டி டு பீப்புள் அஃபெக்டட் பை ரீசன்ட் சென்னை ஃப்ளட்ஸ். ஐ நோட்டிஸ்ட் விஜய் மக்கள் இயக்கம் இஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் ரிலீஃப் ஒர்க். ஐ ஹவ் ஃபண்ட்ஸ் டு டொனேட், பட் ஐ do not have volunteers and logistic arrangements. I am looking for a collaboration with Vijay Makkal Iyakkam to do charity work. Please contact me at this number. இது வந்து என்னோட பையனோட ஃபோன் நம்பர், டு டிஸ்கஸ் ஃபர்தர். ஸோ அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். நீங்கள் பார்த்தீங்க அந்த இதுலேயே. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மெசேஜுக்கு எந்த பதிலுமே கிடையாது. நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க, உங்களுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அரசியலுக்கு வர எதுக்காக வரீங்க? மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரீங்க. ஒருத்தன் பணம் கொடுக்குறான்றான். கொடுக்குற பணம் நிறைய பேருக்கு உதவி பண்ணணுன்றதுனால அங்கே பிரச்சனை வரும்ன்றான். உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறான் வாலண்டியர்ஸ்க்கு. நீங்கள் அந்த இதுக்கு எந்த பதிலுமே நீங்கள் கொடுக்கவில்லை. சரி, இப்போது அது அப்புறம் வருவோம். இது என்ன, இந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து விஜய் நேரடியாக பார்த்தாரா? யாரோ ஒருத்தர் தான் அட்மின்னு போட்டிருப்பாங்க, அவர் பதில் கொடுக்கறதுக்கு இவர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளை வேலைக்கு வச்சுருக்கிறீங்க? அவன் சம்பளம் வாங்குற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சுயமாக வாலண்டியராக செய்கிறவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டு செய்கிறான்? எவனோ ஒருத்தன் பல லட்சங்கள் கொடுக்குறான்றான் இல்லைங்களா? அதை வந்து வாங்கி முறைப்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அப்புறம் எது கட்சி ஆரம்பிச்சிங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. கேட்டால் நான் வந்து கேரியரின் உச்சத்தில் இருந்தேன், 200 கோடி சம்பாரித்தேன், 300 கோடி சம்பாரித்தேன், அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்திருக்கிறேன்? சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் சொன்னது சேவை இல்லையா? பணமே இல்லையே, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் பணம். இது நடந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவிக்கிட்டேயும் என் மகன்கிட்டையும் நான் சொன்னேன், இல்லை அவங்க எல்லாம் பதில் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வேறு வழி இல்லை, நாம் வந்து ஏதாவது ஒரு அரசியல்வாதியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார், சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் பேர் வந்து எழிலன், அவர் வந்து 1000 விளக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ, நீங்கள் அவரை சந்தித்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவர் பார்க்குறதுக்கு நான் போயிருந்தேன். போயிருந்தபோது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த விஜய் கட்சியில் எங்களுடைய கொள்கை தலைவர்கள், முதல்ல இவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை, அது வேறு விஷயம். எந்த கொள்கை தலைவருமே ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு அப்படின்னா ஒரு 10 நாட்களாக தலைமறைவாக இருக்க மாட்டாங்க. ஸோ விஜயனுடைய கொள்கை தலைவர்களில் எத்தனை பேர் தலைமறைவாக இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படி கிடையாது. அது வேறு விஷயம். எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு ஒரு 2 பெண்மணிகளை வச்சுருக்கிறாங்க. அதில் ஒருவருடைய கொல்லு பேரன்தான் இந்த எழிலன். அவரை பார்க்கும்போது நான் சொன்னேன், சரிங்க நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம், எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்டேன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் செய்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னார், சார் நீங்கள் எந்த வேலையுமே செய்வேன்னா, நீங்கள் பணம் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம், இந்த மனசு எல்லாருக்குமே வராது, நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க போதும், என்ன பொருட்கள் வாங்கணும், எந்த கடையில் வாங்கணும் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லா பொருட்களையும் நாங்களே வாங்கிடுறோம், வாங்கிட்டு அந்த பில்லு மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம், அந்த பில்லை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிடுங்க, மீதி எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், சரிங்க நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறேன், என்னுடைய மனைவியின் பேரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக தான் நான் இதை செய்கிறேன், அதனால் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கும்போது அந்த என்னுடைய ட்ரஸ்டினுடைய பேனர் நீங்கள் பின்னாடி வைக்கணும், தாராளமாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஒரு அரசியல்வாதிகிட்ட போறோமே, ஒரு நேர்மையா செய்வாங்களோ, செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில போனா அந்த நிவாரணப் பொருட்கள் குடுக்கும்போது, என்னென்ன பொருட்கள் குடுத்தாங்களோ, அதெல்லாம் நான் பல கடைகள்ல விசாரிச்சுட்டேன். நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லா கடையிலயுமே இவங்க சொன்னத விட விலை கூடுதலா தான் சொன்னாங்களே தவிர, குறைவா சொல்லல. ஸோ இவங்க எந்த கடையில குறைவா கிடைக்குமோ, அந்த கடையில தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவாரணப் பொருட்கள் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 2, 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஒரு சோப்பு, பேஸ்ட்டு. அப்ப நான் சொன்னேன், "இதுக்கு நான் காசு குடுக்கலீங்களே" அப்படின்னு சொன்னேன். "இல்லங்க, நீங்க இதுக்கு காசு குடுக்கல. நீங்க இவ்வளோ நல்ல மனசு வந்து செய்கிறீங்க. நீங்க இவ்வளோ செய்யும்போது அந்த கடைக்காரன் ஏதாவது செய்யணும்ல. டேய் நீ கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குட்றா. நாங்க டொனேஷன் தான் குடுக்குறோம்ன்னு சொன்னோம். அவன் குடுத்தான் சரி இதெல்லாம். ஆனா அவன் குடுக்குற பொருளையே என்னுடைய ட்ரஸ்ட் குடுத்ததா சொல்லி குடுக்குறாங்க." பார்த்தீங்கன்னா, ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு அந்த நிவாரணப் பொருட்கள குடுக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அத்தனை மக்கள் வீட்டுக்கும் போயி ஒரு டோக்கன் குடுத்துட்டு, மறுநாள் அந்த டோக்கன் எடுத்துன்னு வந்தா மட்டும் தான் நிவாரணப் பொருட்கள்னு சொல்லி, இராணுவ கட்டுப்பாட்டோடு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரு எல்லாரும் ஒரே வரிசையில நின்னு வந்து வாங்குனாங்க. நான் போனேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போலீஸ் ஜீப் நிக்குது, 2 ஆம்புலன்ஸ் நிக்குது. திமுகவினுடைய அ வாலண்டியர்ஸ் அத்தனை பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட வந்து ஒரு லைன்ல மாறி இப்படி அப்படி நிக்கல. அப்படி யாராவது ட்ரை பண்ணா உடனே அங்க வாலண்டியர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா, என்னுடைய ட்ரஸ்ட்டினுடைய பேனர் இருந்தது. ஆனா, பக்கத்துல எல்லாம் திமுகவுடைய கொடிகள கட்டிக்கினாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு திமுக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதானே அரசியல். நான் பணம் குடுக்குறேன். நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த உதவி பண்றீங்க. அந்த உதவி பண்ணி அதனால வரப்போகின்ற நல்ல பேர்ல வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அதுல எந்த தப்புமே இல்லையே. ஸோ இதுதான் அரசியல். அப்போ திடீர்னு ஒருத்தர் வராரு. அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. எழிலன். ஆனா நானு அத மறந்துட்டேன். அவர் வந்து ஒரு எம்எல்ஏவோ, எம்பியோ கிடையாது. அவர் எந்தவித பதவியிலயும் கிடையாது. அவர் சாதாரண ஒரு கட்சி பதவியில இருக்கிறாரு. அவர் மாவட்ட செயலாளர் கூட கிடையாது. மாவட்ட செயலாளர் கொஞ்சம் கீழ இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த எம்எல்ஏ எழிலன் அவர்கிட்ட அவ்வளோ பணிவா பேசுறாரு. அதுவரைக்கும் நிவாரணப் பொருட்கள தான் கையால குடுத்துன்னு இருந்த எழிலன், அத நிறுத்திட்டு அவர் கையால குடுக்க சொல்றாரு. இத இப்ப பாருங்க, இந்த திமுக கட்சியில அரசியல் பதவியில இருக்கிறவங்க, அதாவது அரசாங்க பதவி எம்எல்ஏ, எம்பி அந்த மாரி அரசாங்க பதவியில இருக்கிறவங்கள விட, அந்த கட்சியில பதவியில இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமா இருக்குது. ஆனா, அப்படியே இந்த பக்கம் வாங்க விஜய் கட்சியில ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஏதாவது ஒரு சின்ன மரியாதை இருக்குது. ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பேர இவர் சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர இவர் கூட நிறுத்தியிருக்கிறாரா அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது? எல்லா இடத்துலயும் விஜய் மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. எந்த மாவட்ட செயலாளர் பேர கூட நான் சொல்ல மாட்டேன். எந்த மாவட்ட செயலாளரையும் என் கூட நான் நிறுத்த மாட்டேன். யாருக்குமே அங்க மரியாதை கிடையாது. மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கிற ஒரே மரியாதை, ஏதாவது ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துவிட்டால், அதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்கள் மட்டும் தான் ஜெயிலுக்கு போக வேண்டும். விஜயோ, புசி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ யாரும் ஜெயிலுக்கு போமாட்டாங்க. பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜெயிலுக்கு போவதற்கு மட்டும் தான் அங்கே மாவட்ட செயலாளர்கள். வேற எதுக்குமே அங்க மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. இப்ப கரூர் மாவட்ட செயலாளர் பேர் மதிவாணன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஜெயிலுக்கு போனதுனால மட்டும் தான் அவர் பேர் நமக்கு தெரியும். இல்லன்னு சொன்னா, எத்தனை மாவட்ட செயலாளரோட பேர் உங்களுக்கு தெரியும்? நீங்க அதே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு பெரிய ஆளு. நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகல ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்க, அந்த மாவட்டத்தில ஒரு பெரிய ஆளு. யாருன்னு எல்லாராலயும் ஈஸியா சொல்லிட முடியும். ஆனா, விஜயனுடைய மாவட்ட செயலாளர் பேர் கூட யாருக்குமே தெரியாது. ஒரு மாவட்ட செயலாளரு விஜய் பஸ்ஸில போம்போது வெளிய நின்னுன்னு கத்துறாரு. அதாவது ஒரு சாதாரண ரசிகன், சாதாரண தொண்டன் மாதிரி தான் ஒரு மாவட்ட செயலாளர். ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு சாதாரண ரசிகனுக்கு இருக்கிற எந்த தகுதியுமே அதை விட ஒரு கூடுதலான எந்த தகுதியுமே மாவட்ட செயலாளருக்கு கிடையாது. அவனும் ஒரு ரசிகன். அவ்வளதான். அதுக்கு மேல அங்க எந்த இதுவுமே கிடையாது. ஆனா, அதே ஒரு திமுகவிலயோ அல்லது அண்ணா திமுகவிலயோ பாருங்க, எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. அதுதான் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. இது மட்டும் இல்ல, வேற சில விஷயங்கள்லாம் சொல்றேன் பாருங்க. பல குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களா இருக்கும். பண வசதி இருக்காது. அவங்களால ஒரு எம்எல்ஏவாவோ, ஒரு எம்பியாவோ போட்டி போடுற அளவுக்கு அவங்க கிட்ட பண வசதி இருக்காது. ஆனா, காலாகாலமா
அந்த கட்சிக்கு திமுகவோ அதிமுகவோ அவங்க விசுவாசமாக இருப்பாங்க. இந்த மாதிரி விசுவாசமாக இருக்கிற குடும்பங்களில் அந்த தலைவர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்போது அந்த பக்கமாக போனால் கண்டிப்பாக அந்த தொண்டன் வீட்டுக்கு போவாங்க. அந்த தொண்டனா கூட நேரடியான தொடர்பு வச்சுருப்பாங்க. என்னதான் நம்ம வந்து ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாலும் இல்லைங்களா, ஒருவேளை அந்த மாவட்ட செயலாளர் கூட தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு அநியாயம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது நடந்ததுனால் அந்த தொண்டன் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி தலைமைக்கு சொல்லுவான், இங்கே இது நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தலைவர் வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்பார். அந்த மாவட்ட செயலாளரே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம பண்ணுற தகிட தத்தம் எப்படி தலைவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அந்த அடிமட்ட தொண்டர்கள் சிலர், எல்லார்கிட்டையுமே கிடையாது, சில அடிப்படை தொண்டர்கள், சில நல்ல வெறி பிடித்த தொண்டர்கள், அவங்களாம் வந்து எக்காரணம் கொண்டும் என்ன நடந்தாலுமே இந்த கட்சிக்கு அவங்க எதிராக நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. நான் சொல்கிறது திமுக அதிமுக ரெண்டுத்துலேயுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு செட்டப், ஒரு நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதிமுகவில் ஒரு நடிகர் இருந்தார். அந்த நடிகர் ஒரு ஊருக்கு போயிருந்தார். அந்த ஊரில் அவர் அதிமுக சார்பாக பேசுகிறதுக்கு போயிருந்தார். பேச்செல்லாம் முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த லாட்ஜில் தங்கணும். தங்கும்போது ஒரு பிரச்சனை செய்தார். ஒரு நடிகர் ராத்திரி தங்கும்போது என்ன பிரச்சனை பண்ணியிருப்பார் அப்படின்றத உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். அது நான் பேசினா அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அந்த லாட்ஜில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண தொழிலாளி, அவர் அதிமுகனுடைய தீவிர தொண்டர். அவர் என்ன பண்ணார், நேரடியாக ஃபோனை பண்ணி அதிமுக தலைமைக்கு இந்த நடிகர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அந்த நடிகரை அடுத்த நாளே அந்த கட்சியில் விட்டு தூக்கிட்டாங்க. கட்சியிலேருந்து அவர் விலக்கப்பட்டு விட்டார். அடிப்படை பொறுப்புகள் இருந்து கூட நீக்கப்பட்டு விட்டார். இப்போது இந்த அதிமுக தலைமைக்கு இந்த கடைசியில் இருக்கிற ஒரு தொண்டனோட ஒரு கனெக்ட் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த நடிகர் அங்கே அத்தனை அநியாயம் பண்ணியிருப்பார். எத்தனை பேர் எவ்வளோ அநியாயம் பண்ணாலுமே அது தலைமைக்கு தெரியாமே போயிடும். எத்தனை கதைகள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த குமுதம்னு ஒரு பத்திரிக்கை வருது. அந்த காலத்தில் நான் வந்து குமுதம் வந்து ரெகுலராக படிப்பேன், இப்போ படிக்கிறது இல்லை. அதில் வந்து அந்த ஒரு பக்க கதை அப்படின்னு வரும். அந்த ஒரு பக்க கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதில் படித்த ஒரு 2 கதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு கதை வந்து ஒரு நடிகர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்துடுவார். ஆனால் அவரை முதலில் சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்திய டைரக்டரு இப்போ ரொம்ப நொந்து போயிருப்பார். அவர் வந்து இப்போ வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார், இந்த சூப்பர் ஸ்டாருடைய உதவியாளருக்கு ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு படம் பண்ணி கொடுத்தாருன்னா நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த உதவியாளர் சொல்லுவார், நான் உனக்கெல்லாம் படம் பண்ணுற அளவுக்கு எங்கள் சூப்பர் ஸ்டார் தாழ்ந்துட்டாரான்னா, உனக்கெல்லாம் படம்லாம் பண்ண மாட்டேன், நீ ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் கூட அந்த உதவியாளர் ஏதோ உணவு அருந்தின்னு இருக்கும்போது சொல்லுவார், பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, உங்களுக்கு படம் பண்ணி சொல்லி கேட்குறான் சார்ங்க, என்ன தான் உங்களை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு படம் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ தப்பு பண்ணிட்டேன், நம்ம நன்றியை மறக்கக்கூடாது, நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்தவங்கள நம்ம மறக்கக்கூடாது, கண்டிப்பாக அவரை கூப்பிடுங்க, நான் படம் பண்ணி தரேன்னு சொல்லுங்கள், நான் அவருக்கு படம் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னால் சரிதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உதவியாளர் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, நான் சார்கிட்ட பேசினேன், கடைசி வரைக்கும் உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒத்துக்கலை, நான் தான் வந்து இல்லைங்க நம்ம நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு நான் அவருக்கு எல்லா அறிவுரையும் எடுத்து சொல்லி நான் அவரை சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னென்னா, நீ ஒரு தலைவனாக இருக்கிறவன், உனக்கு டைரக்ட் கான்டாக்ட் இல்லைன்னு சொன்னால் உன்னை இப்படி தான் எல்லாருமே ஏமாற்றுவாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பர் ஸ்டாரில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த உதவியாளரில் புசி ஆனந்த் இருக்கிறார். உங்களுக்கு டைரெக்டாக யார் கூடவும் கான்டாக்ட் கிடையாது. அங்கே புசி ஆனந்த் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் அங்கே நடக்கும், அங்கே வேறு எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய கார் பார்க்கிங் தாண்டி தான் விஜயோட கார் பார்க்கிங் இருக்குது.
என்னுடைய டிரைவர் என்னுடைய கார் பார்க்கிங்கில் தான் இருப்பார். பல தடவை வந்து விஜயை பார்த்துருக்கிறாரு, கை காமிச்சிருக்கிறாரு, விஜயும் கை காமிச்சிருக்கிறாரு. நான் வந்து விஜய் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய டிரைவருக்கு விஜய் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், விஜய் கூட ஒரே ஒரு தடவை கை குலுக்கிடணும்னு ஒரு ஆசை. பல தடவை புசி ஆனந்த் கிட்டே கேட்டிருக்கிறார். ஒரு தடவை புசி ஆனந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் சாரிகிட்ட கேட்டு சொல்கிறேன், நான் சாரிகிட்ட கேட்டு சொல்கிறேன். ஆனால் எந்த பதிலும் வராது. ஆனால் ஒரு தடவை அவருடைய கார் நிற்க வேண்டிய இடத்துல என்னுடைய டிரைவரும் அவருடைய நண்பரும் 2 பேரும் போய் நின்றுங்கினாங்க. அவருடைய உதவியாளர்கள்லாம் இல்லை, நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னா, நான் இங்கே தான் நிற்பேன், நான் விஜயை பார்த்துட்டு தான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுறீங்க, விஜய் வரட்டும், விஜய் சொல்லட்டும், நான் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு பிடிவாதமாக நின்னாங்க. விஜய் வந்தார், இறங்கினார், கை கொடுத்தாரு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தலைவர்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஆனால் தலைவரை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவர்களை கெட்டவர்களாக மாற்றி விடுவார்கள், அந்த இமேஜை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த கதையெல்லாம் நான் எப்படி பேசுகிறேன்னா, விஜய் நல்லவர் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் பேசுகிறேன். அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு டைரக்ட் கான்டாக்டு சில மாவட்ட செயலாளர்களிடம், சில அடிமட்ட தொண்டர்கள் ரசிகர்களோடும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே உங்களை ஏமாற்றுவார்கள், உங்களுக்கு கெட்ட பெயரை தான் கொண்டு வருவார்கள், உங்களுக்கு நல்ல பெயரை ஒருவனும் கொண்டு வர முடியாது. இதைத்தான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ரஜினி படத்தில் வரும் ஒரு வசனம், ஆண்டவா என் எதிரிகள் கிட்டேருந்து நான் என்னை காப்பாற்றிப்பேன், என் நண்பர்கள் கிட்டேருந்து என்னை காப்பாற்று. உங்கள் எதிரிகள் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் நண்பர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், சிடி நிர்மல்குமார், இவங்க கிட்டேருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ இது வந்து ஒரு கதை. இன்னொரு பக்க கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்தால் அவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் பணம் களவாடப்பட்டிருக்கிறது. அப்போ உதவியாளர் வருகிறார். பாருங்கள், நம்ம பீரோ உடஞ்சிருக்குது, திருடர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க, ஜன்னல் உடஞ்சிருக்குது, ஒரு 25,000 ரூபாய் திருடு போச்சு. சார், நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் சார், நம்ம ஒரே ஒரு வார்த்தை போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம்னு சொன்னால் போலீஸ் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க சார், 24 மணி நேரத்தில் நம்முடைய பணத்தை மீட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சூப்பர் நடிகருக்கு உதவி செய்கிறதுக்காக அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் சரியாக இருப்பாங்க, அத்தனை போலீஸும் கடுமையாக உழைத்து கண்டிப்பாக திருடர்களை பிடித்து விடுவார்கள், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், வேண்டாம் விட்டுடுங்க, 25,000 ரூபாய் போனால் போயிட்டு போகுது, நம்ம வந்து அடுத்த படத்தில் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது கேட்பார், எப்படிங்க 25,000 ஒரு பெரிய தொகை, இது நான் இந்த சொல்கிறது என்ன 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை. 25,000 ரூபாய் ஒரு பெரிய தொகை இல்லையா, அது எப்படிங்க நீங்கள் விட்டுறீங்க? அதுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், அப்படியே முட்டாளே, 25,000 ரூபாய் கண்டிப்பாக பெரிய தொகை தான், ஆனால் நான் சூப்பர் ஸ்டார், ஒருத்தன் வீட்டில் திருடு நடக்குதுன்னா அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற நான் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய வீட்டிலே திருடு போயிருக்குது, அப்போ என்னுடைய பணத்தையே என்னை காப்பாற்றுறது எனக்கு வக்கில்லை, என்னுடைய பாதுகாப்பே எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றபோது மற்றவங்களுக்கு நான் எப்படி பாதுகாப்பாரனா இருப்பேன் அப்படின்னு நினைப்பேன். அப்போ நம்முடைய அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜ் உடஞ்சிரும். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜ் உடஞ்சதுன்னு சொன்னால் என்னால் எதிர்காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது, பல லட்சங்கள் எனக்கு நஷ்டமாகும். அதை கம்பேர் பண்ணும்போது இது 25,000 ஒன்றுமே விஷயம் இல்லை. நமக்கு 25,000 ரூபாய் மீட்கிறது முக்கியமா, அல்லது நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நிற்க வச்சுக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் நிலைநிறுத்திக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரு திரைப்படத்தில் விஜய் எப்படி நடிப்பார், பந்தாடுவார், எல்லாரையும் அரசாங்க அதிகாரியாக பந்தாடுவார், அரசியல்வாதியாக பந்தாடுவார். ஆனால் இன்னைக்கு அதே அரசாங்க அதிகாரிகளுக்கும்
அரசியல்வாதிகளுக்கும் பயந்து அவர் மட்டும் இல்லை, அத்தனை பேருமே தலைவரமாக இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சிலரை புசி ஆனந்தெல்லாம் வந்து கேஸ் போட்டு தேடுறாங்க, அது பரவாயில்ல. இந்த லயோலா மணி, ராஜ்மோகன் அவங்க பேரெல்லாம் எந்த கேஸுமே இல்லை. அவங்களாமும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 10வது நாளாக தலைமறைவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 பாவமாக இருக்குது. 10 நாட்களாக அவர் தனியாக இருக்கிறார். அப்பா இல்லை, அம்மா இல்லை, மனைவி இல்லை, மகள் இல்லை, மகன் இல்லை. சிலர்லாம் இந்த ரொம்ப கலைஞர் கருணாநிதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து ஒரு அரசியலையே ஊழ்ந்து ரொம்ப இதுவானவர். கலைஞர் கருணாநிதி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லை, பொண்ணு இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. கூட அரசியல் நண்பர்கள் இருந்தால் போதும், அவங்க லைஃப் ஓடிடும். அன்பழகன் இருக்கிறாரா, ஆற்காடு வீராசாமி இருக்கிறாரா, இவங்க இருந்தாலே அவங்களுக்கு போது ஓடிவிடும். ஆனால் இப்போ பாருங்கள், விஜய்க்கு அப்பா, அம்மா, மனைவி, மகள், மகன் யாருமே இல்லைன்றது மட்டும் இல்லாமல் புசி ஆனந்த் இல்லை, ஆதவ அர்ஜுனா இல்லை, ராஜ்குமார் இல்லை, சிடி நிர்மல்குமார் இல்லை, அங்கே யாருமே இல்லை. அரசியல் நண்பர்களும் இல்லாமல், குடும்ப நண்பர்களும் இல்லாமல். அப்போது நான் சொல்லேன், எனக்கு வந்து ரசிகர்கள்னு இருப்பாங்க. எனக்கு எவனுமே தேவையில்லடா, எனக்கு பொண்டாட்டி தேவையில்லை, புள்ள தேவையில்லை, இது தேவையில்லை, என் ரசிகர்கள் 4 பேர்கிட்ட வந்து பேசினாலே எனக்கு பொழுது ஓடிவிடும் அப்படின்னு சொன்னால் எந்த ரசிகனும் உன்னை பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கனெக்டு உங்களுக்கு இல்லை. அப்போது குடும்ப நண்பர்கள், உறவினர்கள் இல்லை, கூட இருக்கிற நிர்வாகிகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, ரசிகர்கள் இல்லை, யாருமே இல்லாமல் தனியாக ஒரு 10 நாள் இருக்கிறார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எத்தனை பேரால் 10 நாட்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்க முடியும்? முடியாது. கண்டிப்பாக என்னால் முடியாது. 10 நாளாக விட்டுருங்க, 2 நாள் என்னால் இருக்க முடியாது. யாரையாவது பார்க்கணும், யாரையாவது பேசணும், குறைஞ்சபட்சம் யாரையாவது திட்டணும். அது இல்லைன்னா அது முடியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்குனாக்கா இப்படி இருக்குது. இப்போது இந்த கரூர் விஷயத்தில் அரசியலுடைய விட்டுருங்க, இவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜ் இங்கே சுத்தமாக உடைஞ்சி போச்சு. அங்கே போலீஸையும் அரசியல்வாதிகளையும் பந்தாடி போய் அந்த மக்களை காப்பாற்றிருக்கணும். ஆனால் 41 மக்கள் இறந்ததுக்கப்புறம் இவர் தன்னை மட்டும் காப்பாற்றிங்கன்னு தனியாக வந்து தனியார் விமானத்தில் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டார். ஸோ இந்த இமேஜ் உடஞ்சி போச்சா? இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய டிரைவர் வந்து விஜயனுடைய தீவிர ரசிகர். நான் ஒரு தடவை கேட்டேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நான் கேட்டேன், இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு, நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்றாரு. அவர் வந்து முதல்ல என்கிட்ட சொன்னார், விஜய் கட்சி நின்னாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், விஜய் கட்சி நிற்கலைன்னா நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி சொல்கிறார், விஜய் கட்சி இல்லை சார், விஜயே வந்து நின்னாலுமே நான் ஓட்டு போட மாட்டேன், நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி உங்களுடைய தீவிர ரசிகன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எதிராக நீங்கள் திருப்பி இருக்கிறீங்க? இந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. ஸோ இந்த இமேஜ் உடஞ்சிட்டதால இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னால் இல்லைங்களா, ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் எதற்காக அரசியலுக்கு வரீங்க? சேவை மக்களுக்கு சேவை செய்யணும். அதையும் சொல்லுங்க, நான் எத்தனையோ கோடி சம்பாரிச்சிட்டேன், எனக்கு பணமே முக்கியம் கிடையாது, நான் சேவை செய்கிறதுக்கு தான் வரேன். எப்படி சேவை செய்ய போகிறீங்க? நீங்கள் வண்டியில் போகும்போது உங்களை சுற்றி பைக்கில் வராங்க, அதில் ஒருத்தங்கூட ஹெல்மெட்டு போடலை. நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க? முதலமைச்சருடைய முதல் கடமை என்ன? எல்லா மக்களும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அதை பார்த்துக்கிறது தானே ஒரு அரசியல் முதலமைச்சர் உங்களுடைய முதல் பொறுப்பு. நீங்கள் போகிற ரேலியில் உங்கள் கூட பைக்கில் வரவனுங்களே எத்தனை பேர் ஹெல்மெட் போடுறான்? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வண்டியை நிறுத்தி பக்கத்தில் இருக்கிற போலீஸை கூப்பிட்டு இந்த ஹெல்மெட் போடாதவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, ஃபைனை போடுங்க. அது எப்படி தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வந்து ஹெல்மெட் போடாமல் வரான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அதை நீங்கள் ரசிக்கிறீங்க. சட்டத்தை மீறுபவனை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீர்கள். நீங்கள் எப்படி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக முடியும்? சட்டத்தை மீறுபவனை ஒரு முதலமைச்சர் எப்படி ஆதரிக்க முடியும்? அது உண்மையா இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க. எதையாவது உங்களை பற்றி பேசினா
எந்த அளவுக்கு ஒரு குடும்ப பெண்களை கேவலமாக பேச முடியுமோ இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தனை வச்சிங்கன்னு அசிங்கமாக பேச வேண்டியது. அதை நீங்கள் ரசிக்கிறீங்க. ஸோ அடுத்த குடும்ப பெண்களை கேவலமாக பேசுகிறானுங்க, அதை ரசிக்கிறீங்க. ஹெல்மெட் போடாமல் வரானுங்க, அதை ரசிக்கிறீங்க. சட்டத்தை மீறுகிறார்கள். குறைஞ்சபட்சம் இல்லையா, ஒரு மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லைங்களா, யாராவது பேசும்போது கவனமாக பேச வேண்டும். இப்போ நம்ம பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு மாவட்ட செயலாளருடைய மனைவி என்னை கழுத்தை நெரிச்சாங்க, 1000 குண்டர்கள் உள்ளே பூந்துட்டாங்க. எத்தனை ட்ரோன் பறக்குது, எத்தனை வீடியோ கேமரா இருக்குது, எத்தனை கேமரா இருக்குது. செருப்பை எடுத்து வீசி கலவரம் பண்ண முயற்சித்தார்கள். நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காலத்தில் நான் சென்னையில் தங்கசாலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே டிடிவி ஹைஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். அங்கே பக்கத்தில் கோவிந்த நாயக்கப்பன் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, மணலி ஹாஸ்டல். அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். இங்கேருந்து அங்கே போகிற வழியில் ஒரு தியேட்டர், அந்த தியேட்டருக்கு பேர் வந்து முருகன் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டரில் ஒரு படம் ஓடுது. அந்த படத்தோட பேர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அது எம்ஜிஆர் ஹீரோ. அந்த படத்தில் கதாநாயகன் பேர் கயல்விழி. அப்போது எம்ஜிஆருக்கு அந்த குண்டடிப்பட்டதுனால அவருக்கு பேச்சு தெளிவாக வராது. பேச்சை பற்றி யார் கவலைப்படுறா, அவர் நம்ம சூப்பர் ஸ்டார். அவர் பேசும்போது கயல்விழி அப்படின்னு அவர் கூப்பிடும்போது, அவர் குண்டடிப்பட்டதுனால அவர் பேசும்போது அது கயல்விழின்றது ஒரு கிழவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ரசிகர், ஐயா அது கிழவி இல்லை கயல்விழி அப்படின்னு கத்திட்டாரு. அவரை அந்த இடத்துலையே கொண்டுட்டாங்க. மற்ற எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த இடத்துலையே அந்த நபரை கொலை செய்து விட்டார்கள். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களோட ரசிகர்கள் எவ்வளவு வெறி பிடிச்ச ரசிகர்கள்ன்றது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். உங்களுடைய ரசிகர்கள் எவ்வளவு வெறி பிடித்த ரசிகர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த 25,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தன் துணிஞ்சு ஒரு செருப்பு எடுத்து உங்க மேலே வீசுவானா? வீசிட்டு அவனால் வீட்டுக்கு போக முடியுமா? அந்த இடத்த விட்டு ஒரு அடி நவர முடியுமா? அவனை சுற்றி இருக்கிற ரசிகர் வெறிகள் என்ன பண்ணியிருப்பாங்க? அவனை அடிச்சிருக்க மாட்டாங்களா, உதைச்சிருக்க மாட்டாங்களா? ஆனால் அதெல்லாம் நடந்துதான், நடக்கலை. ஒரு ரசிகன் கூட அவன் மேலே எந்த குறையும் சொல்லலை, அவன் மேலே அடிக்கலை. ஏன்? அத்தனை பேருக்குமே தெரியும் அவன் செருப்பு எடுத்து வீசினது உங்களை அவமதிக்கிறதுக்கு இல்லை, உங்களுடைய அட்டென்ஷன். இங்கே நிறைய பேர் சாவறான் பாருடா அப்படின்னு உங்களுடைய அட்டென்ஷனை திசை திருப்பறதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கிறான். இதை நீங்கள் நம்பலைன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடாது என் வாயால். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களோட ரசிகரை எவனையாவது ஒருத்தனை அனுப்பி ஸ்டாலின் பேசுகிற மீட்டிங்கில் செருப்பு எடுத்து அடிங்க. அவன் உயிரோடு வரானான்னு பாருங்கள். இருக்காது. இதை நான் ஸ்டாலினுக்கு மட்டும் சொல்ல, எந்த அரசியல், நரேந்திர மோடி போகிற மீட்டிங்கில் ஒரு செருப்பு எடுத்து நீங்கள் நரேந்திர மோடி மேலே அடித்து பாருங்கள், அவன் உயிரோடு வரானான்னு பாருங்கள். ஆனால் உங்கள் மேலே செருப்பு அடித்தவன் மேலே ஒரு கீறல் கூட விழலை. அதை யோசனை பண்ணிங்களா? ஒருத்தன் லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறான், அதுக்கு நீங்கள் எந்த கோஆர்டினேஷனும் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் நீங்கள் மக்கள் சேவை செய்வீங்க. உங்கள் மனைவி பிறந்து வளர்ந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் கொடுக்கல, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வீங்க. உங்களுடைய ரசிகர்கள் ஹெல்மெட் போடாமல் தான் வண்டியை ஓட்டுவான், அதை கண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் அரசு சேவை செய்கிறதுக்காக வரீங்க நாட்டுக்கு. உங்களுடைய ரசிகர்கள் மற்ற பெண்களை அசிங்கமாக ஆபாசமாக பேசுவான், அதை கண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் எதுக்கு வரீங்க? சேவை செய்கிறதுக்கு வரீங்க. கோர்ட்டில் நீதிபதியே சொல்லிட்டாரு, நிர்மல்குமார் நான் புசி ஆனந்தெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சரண்டர் பண்ண மாட்டாங்க, தலைமறைவாக இருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் நாம் நீதியை எதிர்கொள்வோம், நீங்கள் சரண்டர் ஆகுங்க, நம்ம கோர்ட்டில் பார்த்துப்போம் அப்படின்னு நீங்கள் அறிவுரை சொல்ல மாட்டீங்க. நீ தலைமறைவாகவே இருப்பான்னு சொல்லுவீங்க. நீங்கள் நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறீங்க. இவ்வளோ பொய் பேசி புரளி பேசி எதிர்கட்சி மேலே பழியை போட்டு எதுவுமே நல்லது செய்யாமல் எதையுமே கேட்காம எதுக்கு வரீங்கன்னா நீங்கள் சேவை செய்ய வரீங்க. அது எப்படிப்பட்ட சேவை அப்படிங்கிறது நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அது மக்களுக்கே அது எப்படிப்பட்ட சேவை அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்றது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். உங்களோட ரசிக குஞ்சுகள் தான் கத்தனானுங்க, உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு தெரியும். ஆனால் குறைஞ்சபட்சம் அரசியலில் தோத்துட்டு
திரும்ப சினிமாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். குறைஞ்சபட்சம் உங்கள் சூப்பர் ஸ்டார் இமேஜாவது தக்க வச்சுக்கோங்க. அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையாக கடைசியில் அரசியலை நம்பி சினிமாவையும் கை விட்டுறாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அறிவுரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.